ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கண்களில் இந்த பதிவை காட்டின எனக்கு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற தெரியாதா என்ன? இதோ உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு நான் நாள் குறிச்சிட்டேன். நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்க தான் போகுது. நாளைக்கே நீ ஆனந்த கண்ணீர் விட்டு எனக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்த வராகி அம்மா நானே முன்னின்று உனக்கான நல்லதுகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். பிடிக்காத விஷயங்கள் தான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்துச்சு. பிடிச்ச விஷயங்களுக்காக ஏங்கி காத்திருந்துக்கிட்டே இருந்தேன். இப்போது இந்த நிலைமை அப்படியே மாறி உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு பிடிக்காத விஷயங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய் உனக்கு பிடிச்சது உனக்கான நல்லது உன் கைகளில் வந்து சேரப்போகுது என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உன் வாழ்க்கையிலையும் உன்னை வெற்றியாளனாக மாற்ற போகிறேன். காலம் எப்போதும் எதையும் மாற்றுறது கிடையாது. ஆனால் இருக்கிறத ஏற்றுக்கிட்டு நீ வாழ்கிறதுக்கு உன்னை காலம் பழகிக்க வச்சிரும். முதல்ல நீ வேணான்னு சொன்ன விஷயம், உன்னால் சகிச்சுக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை காலம் உனக்கு பழக்கி விட்டுருச்சு தானே. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இப்போ நீ பொறுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அப்படி சொன்னேன். காலத்தையும் நேரத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்காக நான் எடுத்து வச்ச அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ மற்றவங்களுக்கு என்னென்ன செய்கிறியோ அதெல்லாம் இன்னொருத்தர் மூலமாக நாளைக்கு உனக்கே வந்து சேருன்றதை மறந்துடாத. எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நல்லது செய்ய முடியாவிட்டாலும் கெட்டதை செஞ்சிடாத. நல்லதை நீ செய்ய செய்ய உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும். எல்லாருக்கும் பிடிச்சா மாதிரி நான் இருக்கணும் வராகி அம்மா. எல்லாரும் என்கிட்ட வந்து பேசணும், நல்லா பழகணும், எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும்னு என்கிட்ட கேட்குற. ஆனால் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? வரம் தரும் வராகியாகிய இந்த வராகி அம்மாவுக்கே அந்த வரம் கிடைக்கவில்லை என் செல்லமே. எத்தனை பேர் இந்த வராகி அம்மாவை வழிபடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? கோடானு கோடி தெய்வங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது இந்த வராகி அம்மாவை வணங்குபவர்கள் சில கோடிகள் மட்டும்தான். பல பேர் இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு, என்னை பிடிக்காத அளவுக்கு தான், என்னை வணங்காத அளவில் தான் பல பேர் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோட, ஒவ்வொரு எண்ணத்தோட, ஒவ்வொரு கொள்கையோடு இருக்கும்போது கடவுளுக்கே இந்த நிலைமைனா மனிதனாகிய உன்னை எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன்? பிடிக்கிறவங்க உன்னை நேசித்து உன் பக்கத்தில் வரட்டும், பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும். அதையெல்லாம் நீ யோசிக்காத. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட தேவையான விஷயங்களுக்காக நேரத்தை செலவிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. எது தேவையில்லையோ அதை கடந்து போகும் பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். எது தேவையோ அதை பற்றி மட்டும் யோசி. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் வேலைகளை எல்லாம் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய தவறுகளை எல்லாம் உன்னிடமே வந்து சொல்லி அதை எடுத்து கூறி உன்னை திருத்தணும் மாற்றணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு நீ நேர்மையாக உண்மையாக நடந்துக்கிறதுல தப்பே இல்லை. ஒரு சிலர் வேணும்னே உன்னை குறை சொல்லி குத்தி காட்டுவாங்க. அவங்கள தூக்கி எரிஞ்சிடலாம், அவங்கள விட்டு விலகி போயிடலாம். ஆனால் உன் நல்லதுக்காக, உன் நன்மைக்காக உனக்கு நல்ல புத்தி சொல்பவர்களையும், உனக்கு உண்மையை எடுத்து சொல்லி உன்னை மாற்ற திருத்த நினைப்பவர்களையும் நீ சாதாரணமாக தூக்கி போற்றாதே என் செல்லமே. ஆண்கள் எப்போதுமே அவ்வளவா அழுகிறது கிடையாது. அதனாலேயே அவங்க கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். ஆனால் பெண்கள் அவ்வளவு சுலபமாக எல்லாருக்காகலாம் அழுதுற மாட்டாங்க. அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அல்லது அவங்க மனசை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதுக்காக தான் அழுகுவாங்க. பெண்கள் கண்ணீரில் கண்ணீர் வருதுன்னா அது ரொம்ப வலியோடும் வேதனையோடும் வருதுன்னு அர்த்தம். அந்த வலியையும் வேதனையையும் உன் கண்களில் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனைகளையும் வர இந்த வராகி அம்மா அனுமதிக்க மாட்டேனேன்னு செல்லமே. எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இருக்கிற காசை வச்சு எல்லாத்தையும் இந்த உலகத்தையும் வாங்குற அளவுக்கு பணம் வச்சிருக்கவனை விட இருப்பதை கொண்டு நிறைவாக மனம் மகிழ்ச்சியோட வாழ்பவன் தான் இந்த உலகத்தில் நிம்மதியானவன். எவ்வளோ கொடுத்தாலும் இந்த மக்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. இன்னும் வேணும்னு காசை எதிர்பார்க்குறவங்க, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த உலகத்தையே வாங்குற அளவுக்கு பணம் வச்சிருக்க கோடீஸ்வரர்கள் கூட
மன நிறைவு அற்றவர்களாக ஏதோ உன்னை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. நீ எப்போதும் அவ்வளோ பெருசாக எதையும் யாரிடமும் இருந்தும் எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ, உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கோ அதை மன நிறைவோட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு வாழணும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை எப்படி வாழணுன்ற பக்குவத்தையும் உனக்கு கொடுக்குறேன். எப்போதும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வதும் உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்கொள்வதும் தான் பக்குவத்திற்கான அடையாளம். சில விஷயங்கள் யாராவது எதையாவது கேட்குறாங்க, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ. சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காதது உன் வாழ்க்கையில் வரும்போது சரி, நான் அதை ஏற்றுக்க தயாராகிட்டு உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பேர் தான் பக்குவம். அப்படிப்பட்ட பக்குவமான பிள்ளையாக வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்குறேன். யார் உன்னை என்னவா வேணால் நினைக்கட்டும். ஒவ்வொருத்தரும் உன்னை வேறு வேறு விதமாக தான் நடப்பாங்க. ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியுமல்லவா? நீயாக உனக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சாலும் சரி, அக்கறை வச்சாலும் சரி, அவங்க உன்னை சுலபமாக தூக்கி எறிவாங்க. உன்னை அலட்சியமாக பார்ப்பாங்க. அவசியம் இல்லாதவர்கள் பட்டியலில் உன்னை சேர்த்து வைப்பாங்க. அன்பும் அக்கறையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அளவோடு கொடுத்தாலே போதுமே செல்லமே. காசு பணம் சம்பாதிக்கும் போது எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம், இவ்வளவு சேர்த்து வச்சுருக்கோமே நினைக்காம இன்னும் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இரு. ஆனால் செலவு செய்யும் போது இவ்வளவு தான் செலவழிக்கணும், இதுதான் செய்யணுன்றதில் யோசித்து செலவு செய்ய பழகு. கஞ்சன் சிக்கனமாக இருக்கின்ற பட்டத்தை யார் கொடுத்தாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. ஆமாம், நான் சிக்கனமாக இருந்தால் தான் என் வாழ்க்கையும் என் குடும்பமும் என் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்கன்னு தைரியமாக துணிச்சலோடு அவங்கக்கிட்ட சொல்லு. ஏன்னா உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் உனக்காக உதவி செய்ய போகிறதில்ல. நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சாதானே அது நாளைக்கு உனக்கு உதவும். அதனால் சிக்கனமாக நீ செலவு செய்வதை யார் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் அதுக்காக நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையை சிறக்க செய்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுப்பேன். இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சில சமயங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முடிவை எடுப்பாங்க. உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத உன் கைகளில் வச்சுக்கோ. அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் அப்படியே கேட்டு நடக்காமல் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும்னு யோசித்து நல்ல முடிவாக எடு. முடிவெடுக்கும்போது ரொம்ப குழம்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது. சீக்கிரமாக எடுக்கக்கூடிய தெளிவான முடிவுகள் தான் வாழ்க்கையில் பல பேருக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு. நீயும் தெளிவான நல்ல முடிவை யோசித்து சீக்கிரமே சிறப்பாக எடுக்கும்போது உன் வாழ்க்கையும் அது மாற்றி அமைக்கும் என் செல்லமே. எவ்வளவோ வாழ்க்கை மாறினாலும் முன்னேற்றம் வந்தாலும் எல்லா வீட்லேயும் வேலைகளுக்கு மட்டும் குறைவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேசுகிற இந்த குத்தி காட்டி பேசுகிற வார்த்தைகளுக்கும் குறை சொல்கிற வார்த்தைகளுக்கும் குறையே இல்லாததே இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காலம் முன்ன போல இல்லை. எல்லா வீட்லேயும் ஆண்களும் பெண்களும் 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க, 2 பேருமே சம்பாதிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஒருத்தர் மட்டும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்களும் அதில் சரிசமமாக இறங்கி வேலை செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வேலையை பகிர்ந்துக்கிட்டு செய்யும்போது ஒன்றா உட்காந்தே ஓய்வெடுக்கலாம். ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக பேசி நேரத்தை செலவழிக்கலாம். வாழ்க்கையும் மிக மகிழ்ச்சியானதாக மனநிறைவானதாக இருக்கும் அல்லவா? உன் வாழ்க்கையில் 1000 தடைகள் வந்தாலும் 1000 வலியும் வேதனைகளும் வந்தாலும் கூட உன் உழைப்பின் மூலமாக உன்னுடைய முயற்சியின் மூலமாக கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். மன உறுதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எந்த கவலையும் தீர்க்க முடியாதுன்ற பட்டியலில் கிடையாது. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை காணாமல் போக செய்ய நான் இருக்கேன். எல்லாமே வெறும் நிகழ்வுகள் மட்டும்தான். நடப்பதை தாண்டி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. இத்தனை நாளாக உன் பெற்றோர்கள் சம்பாதிக்கும் போது நீ உட்கார்ந்து அதை செலவு செய்யும் போது வீணாக்கும் போது உனக்கு கஷ்டம் தெரில. இன்னைக்கு நீ சம்பாதிச்சு செலவழிக்கும் போது ஒவ்வொரு பைசாவையும் செலவழிக்கிறதுக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தியா? சொந்த காலில் நிற்கும் போது தான் பல பேருக்கு தன் பெற்றோர்களின் கஷ்டமே புரியுது. என் அன்பு பிள்ளையே, உன்னை பெற்றவங்களுக்கு நீ எந்த குறையும் வைக்காத. அதே போல் நீ சம்பாதிச்சதை வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் தயங்காதே. சம்பாதிக்கிறதுல கொஞ்சத்தை சேர்த்து வைக்கணும் கண்டிப்பாக. ஆனால் உன் சந்தோஷத்துக்காகவும் கொஞ்சம் செலவிடுவதில்
தவறு இல்லை என் செல்லமே. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கையில் உன்னால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக யோசித்து அமைதியாக நிதானமாக நீ நல்ல முடிவை எடுக்கும்போது நானே உனக்கான ஒரு நல்ல வழியை காட்டுவேன். மற்றவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கும்போது அதன் மூலமாக நீ எதையும் இழந்து விட மாட்டாய். எல்லாருக்கும் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கும்போது இந்த வராகி அம்மா உனக்கான அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோ, பாசமாக நடந்துக்கோ. எப்போது எந்த முடிவை எடுத்தாலும் தெளிவாக எடுத்தினா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். மனம் சோர்ந்து போனாலும் மனசில் கவலைகள் இருந்தாலும் கூட உன் கடமையை செய்ய நிறுத்தாதே. கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்படும் என் அன்பு பிள்ளையாக நீ இருந்தால் மட்டும்தானே என்னால் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க முடியும். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தள்ளி போகுது, தாமதமாகுதுன்னா அது நான் உன்னை கைவிட்டுட்டேங்கிறதுக்கான அடையாளம் இல்லை. தள்ளி போன விஷயங்களையும் தாமதமாகிற விஷயங்களையும் சரி செஞ்சு இன்னும் உயர்ந்ததை உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஜெயிக்கிறத பார்த்து யாராவது பொறாமைப்படலாம். அதையெல்லாம் நீ கண்டுக்க வேண்டாம். உன் பொறுமையே அவர்களுடைய பொறாமையை முளைத்தெறியும் விஷயமாக மாறும். பொறுமையாக இருந்து நீ இன்னும் வாழ்க்கையில் ஜெயிக்க உன் மேலே பொறாமப்பட்டவங்க கீழே இறங்கி தோற்று போய் காலில் தடவி கீழே விழுகவும் வாய்ப்புகள் இருக்குது. உன் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை தூக்கி எழுப்பி நிறுத்தி உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா வெற்றியை கொடுக்குறேன் என் செல்லமே. நீ தான் எல்லாருக்கும் எப்போதுமே அன்பையும் பாசத்தையும் முதலிடத்தில் முக்கியத்துவத்தையும் மரியாதையும் கொடுக்குற. ஆனால் பல பேர் அவங்க மனசில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஓரத்தில் கடைசி இடத்த தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க மனசில் அவங்க வாழ்க்கையில் நீ கடைசி தேர்வாக இருக்க வேண்டாமேன்னு சொல்லவே. யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, யார் உனக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் நீ பக்கத்தில் வச்சுக்கோ. உன்னை தேவையில்லாமல் சும்மா ஒரு மாற்றாக வேறு வழி இல்லாட்டி உன்னை வச்சுக்கலாம், உன்னை கூப்பிட்டுக்கலாம், உன்னை பக்கத்தில் வச்சுக்கலாம்னு நினைக்கிற மனிதர்களுக்கு நீ தூரமாகவே இருந்துட்டு போ. யார் மீதும் கோவப்படாதே, எதுக்காகவும் பயப்படாதே. ஏன்னா கோவப்பட்டினா அது உன் மனசில் இருக்க இறை பக்தியை அழிச்சிடும். பயப்பட்டினா அந்த பயம் உன்னுடைய தைரியத்தை அழிச்சிடும். அகம்பாவமும் ஆணவமும் என் அருளை மறைக்கக்கூடிய விஷயங்கள். ஆணவமும் கொள்ளாமல் நீ பொறுமையோடு இருந்தாதான் இந்த வராகி அம்மா என்னால் உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் என்று செல்லமே. அடுத்தவங்க மேலே பொறாமப்பட்டினா அது உன் அமைதியை கெடுத்துடுன்றதை புரிஞ்சுக்கும். யார் மீதும் சந்தேகம் கொள்ளாமல் எல்லார் மீதும் நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை நீ தான் நல்லபடியாக வாழணும். யார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீ எப்போதும் தெளிவாக இரு. எதுக்காகவும் பயப்படாமல் வாழ்க்கையை மன அமைதியோட நீ மகிழ்ச்சியோட வாழணும் என் செல்லமே. சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாற வேண்டியது இல்லை. அதை பார்க்குற கண்ணோட்டத்தை உன் மனநிலையை நீ மாற்றிக்கிட்டினாலே வாழ்க்கை அழகானதாக மாறிடும். ஏன்னா வாழ்க்கையில் சில பேருக்கு கஷ்டங்களும் தோல்விகளும் வரும். ஆனால் நீ தான் அதை கண்டுக்காமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கை அழகாக மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கணும். நீ பேசும் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நீ செய்யும் செயல்கள் யார் மனசையும் நோகடிக்கக்கூடாது. யாருக்கும் வலியையும் வேதனையும் தரக்கூடிய செயல்களை நீ செய்யாமல் மௌனமாக அமைதியாக நல்ல விஷயங்களை செய்ய பழகு. நீ நேசித்த மனிதர்கள் உன்னை நேசிக்காவிட்டாலும், உன்னை புறக்கணித்தாலும், உன்னை ஒதுக்கி வச்சாலும் அதுக்காக நீ வருத்தப்படவோ வேதனை கொள்ளவோ வேண்டாம். ஏன்னா வருத்தப்பட்டினா உன் மனசு பலவீனமாகும். வேதனைகளில் கவனம் செலுத்தினால் நீயே பலவீனமாக மாறி போயிடுவ. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் அதை அமைதியாக கடந்து செல்ல கற்றுக்கிட்டினா வாழ்க்கை இன்னும் உனக்கு வலிமையானதாக மாறும். அதுவும் இந்த வராகி அம்மாவின் அருளோட நீ ஜெயிக்க போகிற சூழ்நிலை வந்திருக்கு. உன் கண்ணீரை தொடச்சி உன் போராட்டங்களிலெல்லாம் நான் வெற்றியை கொடுத்து நீ நினச்சதையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். ஓம் வராகி.